ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட 3rd எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இறந்து போனால செங்குன்னு ஒரு பையன், அந்த பையனோட அப்பா அவனோட பறவைய பக்கத்துல பார்த்துட்டு, என் கண்ணு முன்னாடியே என் பையன் இறந்து போயிட்டான், நீ ஏன் இன்னும் இங்கே இருந்துட்டு இருக்க, சுதந்திரமா உன் வாழ்க்கையை வாழப்போ அப்படின்னு அந்த பறவைய பறக்க விடுறாரு. அந்த இடத்துக்கு அந்த ஷீஷி பொண்ணு இருக்கால, அவ அங்க வந்துடுறா. எதுக்குமா வந்த, நானே என் பையனை எழுந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு தனிமைதான் வேணும் அப்படின்னு அந்த பறவைகள் தலைவர் கத்த ஆரம்பிக்க அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. என் அப்பா என்னை ரொம்ப காப்பாத்திட்டு இருந்தாரு, சின்ன வயசுல இருந்து எனக்கு உடம்பு முடியாமலே இருந்தது, அதுக்கப்புறம் எங்க அப்பா ஒரு தடவை இறந்து போயிட்டாரு. அப்போ நான் பார்த்தேன், என் அப்பாவுக்கு இறுதி சடங்கு பண்றதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லைன்னு என்ன நானே வித்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இந்த தலைவர் பாக்குறாரு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாமா, எந்த அப்பாவும் அதை பார்த்தா மனசு வருத்தம் தான் படுவாரு, சந்தோஷப்பட மாட்டாருன்னு சொல்ல, நீங்க ஒரு அப்பாவா இருக்கிறதால இன்னொரு அப்பா என்ன நினைப்பாருன்னு உங்களுக்கு ஒரு புரியுது, ஆனா நான் ஒரு பொண்ணா இருக்கிறதால உங்க பையன் என்ன நினைச்சிருப்பாங்கிறது எனக்கு புரியுது. உங்க பையன் கடைசி வரைய கூட என் பேர் வெளியே தெரிஞ்சா என் அப்பாவுக்கு அசிங்கமா போயிடும், இந்த ஈவில் மாத்திரையை போய் நான் சாப்பிட்டுட்டேனேன்னு என் குடும்பத்துக்கு அசிங்கமா போயிடும், என் பரம்பரைக்கு அசிங்கமா போயிடும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அந்த அளவுக்கு உங்க மேல அக்கறை வச்சிருந்தான். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்க பையன் உன் மேல பயங்கர பாசம் வச்சிருந்தான், இதுக்கும் மேல நீங்க வந்துட்டு ரொம்ப வருத்தப்படாதீங்க, அவன் தப்பு பண்ணிட்டானேன்னு சின்ன அளவுல கூட மனசுல யோசிக்காதீங்க, உங்க பையனை நிம்மதியா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா அந்த பறவையை பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறாரு, ரொம்ப இமோஷனல் ஆயிடுறாரு. இங்க இன்னொரு பக்கம் நேரா நம்ம தங்கிலியையும் சீயுன்னையும் பறக்க விட்டுருந்தாங்கல்ல கூண்டுல கட்டி, அவங்க 2 பேரையும் இறக்கி விடுறாங்க. அந்த அப்பா இப்போ ஒரு சமாதானம் ஆயிட்டு அந்த முடிவுக்கு வந்துட்டதால கரெக்டா நம்ம தங்கிலி நேரா கிளம்பி அங்க ஒரு டவர் இருக்கு, அந்த டவருக்கு வந்துடுறான். அந்த டவர்ல தான் ஃபெங்கு நின்னுட்டு இருக்கான், அதாவது இந்த இறந்து போன பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இங்க பாத்தீங்களா, உங்களை நான் பார்க்க வருவேன் நினைக்கவே இல்ல, இப்ப நாம 2 பேரும் மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்க, உன் ஃப்ரெண்டு சாகும்போது கடைசியா நான் பார்த்த ஆளு நான் தான், அந்த பையன் பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு இருந்தான்னு சொல்ல, என் ஃப்ரெண்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன், அவங்கள பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு ஃபெங்கு சொல்றான். நான் வந்து சரண்டர் ஆயிட்டேன், நான் தான் உன் ஃப்ரெண்டை கொலை பண்ணேன்னு அவங்க அப்பா கிட்டயே, ஆனா நீ அதை நம்பல போலயே அப்படின்னு தங்கிலி கேட்க, இல்ல நம்பல, ஏன்னா அவனுக்கு அந்த மருந்து கொடுத்தது நீங்க இல்லன்னு எனக்கு தெரியும், நம்ம 2 பேத்துக்குமே காமனா வேற யாரோ எதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே தங்கிலி பாக்குறான், அப்படியா அந்த அளவுக்கு உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சீயுன் வந்துட்டு இருக்கான், அவன் பின்னாடியே சுஞ்சி ஓடி வந்துட்டு இருக்கா. ஏண்டா இங்க என்ன தாண்டா நடக்குது, ஃபெங்கு இருக்கான்ல, எதுக்கு கரெக்டான நேரத்துல இங்க வந்தான், காணாம போயிட்டான்னு சொன்னாங்கல்ல அவன் தானே, அவன் எப்படி சரியான நேரத்துல இங்க வந்திருக்க முடியும், அவன் வந்ததாலதான் நீங்க 2 பேரும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. தங்கிலி அந்த ஃபெங்கு கிட்ட என்னதான் நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்ல, நாங்க 2 பேரும் இந்த வீட்டுல தான் இருந்துட்டு இருந்தோம், என்ன நடந்துச்சுன்னு சத்தியமா எங்களுக்கு தெரியாது, ஆனா நம்ம எதிர்பார்க்கிற அந்த எதிரி இருக்கானே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, அவனை தான் பழி வாங்கணும், நம்ம 2 பேருக்கும் ஒரே எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெங்கு சொல்றான். தங்கிலி பாக்குறான், சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம சீயுன் வந்துட்டு இருக்கான், போட்ல இருந்து இறங்கி. அந்த நேரத்துல ஷீஷி சுன்லி 2 பேரும் வராங்க. ஆமா எங்க போனாரு எங்க பாஸ், தங்கிலி எங்க போனாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, உடனே ஷீஷி சொல்றா, இந்த ஊர்ல இருக்கிற ஆள் யாரையுமே காணுமே, அதை பத்தி கேட்டியா, தங்கிலிக்கு 1 வாரம் டைம் கொடுத்திருக்காங்க, ஃபெங்கோட சேர்ந்து அவங்க பையன் சாவுக்கு என்ன காரணம்னு 1 வாரத்துல கண்டுபிடிக்கணுமா, இல்லனா திருப்பி பிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்ல, சீயுன் பார்த்துட்டு தங்கிலி கிட்ட பேசலாம் அப்படின்னு நேரா கிளம்பி உள்ள போறான். தங்கிலி எங்க உள்ள பார்த்தா ஃபெங்கோட சேர்ந்து ஜாலியா குடிச்சிட்டு இருக்கான். சீயுனுக்கு செம பொறாமையா இருக்கு, பொசசிவா இருக்கு, என்னது இது, நீங்க 2 பேரும் ஏதோ பல நாளா பழக்கம் மாதிரி ஜாலியா ஒண்ணா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க, தங்கிலி பாக்குறான், கொஞ்சம் ஓவரா குடிச்சாச்சு போல, டீ இருந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் டீ போட்டு வரியா அப்படின்னு சீயுனை பார்த்து கேட்க, நானா, நான் போய் இந்த ஃபெங்குக்கு என் கையால டீ கொண்டு வரணுமா, என்ன அநியாயம் இது அப்படின்னு சொல்ல, தங்கி பாக்குறான், வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்கிறான். வயிறு வலிக்குதா, அதுக்குதான் இவ்வளவு குடிக்க கூடாதுன்னு சொல்றது, இப்பவே போய் டீ கொண்டு வர அப்படின்னு சீயுன் கிளம்பிடுறான். ஃபெங்கு பார்த்து சிரிச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த காலத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க, சீயுன் என்னோட ஃப்ரெண்டு கிடையாது, என்னோட வேலைக்கார பையன் அப்படின்னு சொல்ல, என்னது வேலைக்கார பையனா அப்படின்னு ஃபெங்கு ஷாக் ஆயிட்டு இருக்கான். இங்க பாருங்க என்னோட அடிமை பத்திரம், அது கூட என்கிட்ட இருக்கு, ஆனா நான் விலைக்கு வாங்கிட்டேன்னு தங்கிலி அந்த பத்திரத்தை காட்ட, அங்க உள்ள வர சீயுன் அது வேகமா டக்குன்னு புடிங்க முதுகு பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிறான். யாருக்கும் தெரியாம மறுபடியும் தங்கிலி கையில கொடுத்துட்டு தங்கிலிக்கு டீ கொடுக்குறான். டீ ரொம்ப வாசமா இருக்கு, ஏன் கப்பு அப்படின்னு ஃபெங்கு கேட்க, கொஞ்சம் தண்ணியில டீ இலையெல்லாம் போட்டு வந்து இந்தா உன் டீ அப்படின்னு போனா போதுன்னு சீயுன் கொடுக்குறான். கொஞ்சம் கூட அவனுக்கு பிடிக்கவே இல்லை அந்த பையன் ஃபெங்க. தங்கிலி பாக்குறான், இன்னொரு கப்பு டீ இருக்கு, அதை அடுத்து ஃபெங்குக்கு கொடுத்துடுறான். இன்னொரு பக்கம் உள்ள பார்த்தா ஷீஷி அவங்க எல்லாருக்கும் சமையல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சுஞ்சி போயிட்டு,
நானும் ட்ரை பண்ணவா? சத்தியமா எனக்கு சமையல்லாம் வராதுன்னு முகத்துல மாவெல்லாம் அப்பிக்கிறா. ஷீஷி அவளுக்கு முகத்தெல்லாம் தொடச்சு விட்டுட்டு, எங்க உயிரையே நீ காப்பாத்திருக்க, இது போதாதா? இதுக்கு மேல நீ சமைக்கணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது. இந்த சமையல் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கேன்னு தான் சொல்லணும். தாங்களே எவ்வளவு நல்லவரு. அவரை மாதிரி ஒரு அறிவாளியை இந்த உலகத்திலேயே நான் பார்த்ததில்ல அப்படின்னு ஷீஷி சொல்ல, செம்ம அறிவாளி, இந்த கேஸ் ஈஸியா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா அதுல இவ்வளவு முடிச்சுகள் இருக்கும் நான் சத்தியமா நினைக்கல. நீங்க எல்லாம் இல்லாம தங்களி மாதிரி ஒரு அறிவாளி இல்லாம இருந்திருந்தா இதை சத்தியமா என்னால கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சுன்ஜி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நம்ம தான் போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுல, பாத்துக்கலாம் அப்படின்னு சுன்ஜியும் ஷீஷியும் பேசிட்டு இருக்காங்க. இங்க இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும் போதே ஃபெங்கு சொல்லிட்டு இருக்கான், இப்ப நான் எந்த இடத்துல இருக்கேன், எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது உண்மை கிடையாதுங்க. நான் வந்து இந்த மலை அடிவாரத்துல இருக்கிற காட்டேஜ் ஒன்னு இருக்குல்ல, அந்த காட்டேஜ்ல தான் இருக்கேன்னு சொல்ல, ஓ காட்டேஜா அப்படின்னு இந்த விஷயத்த தங்களி கேட்டு வாங்கிக்கிறான். நேரா அங்க இருந்து 6 வியூ பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், வாங்க பாக்கலாம் அப்படின்னு அங்கிருந்து தங்களி ஃபெங்க கூட்டு போறான். ரொம்ப அழகா இருக்குன்னு ஃபெங்கு சொல்லிட்டு இருக்கும் போதே, அப்ப பக்கத்துல போய் பாருங்க அப்படின்னு தங்களி வேகமா அவனை ஒரு உதைக்க ஃபெங்கு போய் தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம சீயுன்னு வந்துடுறான். பல்ல காட்டிட்டே ஜாலியா வேடிக்கை பாக்குறான். பொண்ணுங்களும் வந்துடுறாங்க. என்னங்க இது, என் ஃப்ரெண்டோட மரணத்துல இருக்கிற மர்மத்தை விசாரிக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா என்ன கீழே தள்ளி விட்டீங்களேன்னு சொல்ல, உன் கூட இருந்தா எனக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும்னு நினைச்சேன், ஆனா இப்ப புரிஞ்சிருச்சு எனக்கு எதுவும் ஹெல்ப் கிடைக்காது, போதும் உன்னை பாத்துக்கிட்டது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தாங்கி, எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொன்னேன்ல, எனக்கு ஃப்ரெண்டே இல்லாதப்ப நான் எப்படி ஒன்ன ஃப்ரெண்டா நினைப்பேன் நினைச்சு அப்படின்னு கிளம்பி உள்ள போயிடுறான். சீயுன் பாக்குறான், பாத்தியா நீ ஃப்ரெண்ட் இல்லையா, போயா போயா, இந்த ஆள் சரியான தந்திர நரி, என்னையே நம்ப மாட்டான், கூட இருந்துட்டு இருக்கேன், உன்னை எப்படி நம்ப போறான் அப்படின்னு நேரம் கிளம்பி உள்ள போயிட்டு இருக்கான். சீயுன் உள்ள போயிட்டு என்ன நடந்துச்சு, எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு தங்களி கிட்ட கேக்குறான். தங்களி சொல்லிட்டு இருக்கான், உனக்கு இந்த விஷயம் தெரியாதாரா, ஃபெங்க இருக்கான்ல, அவன் தான் வந்துட்டு மருந்து கொடுத்திருக்கான். யாருக்கு, அந்த செத்து போன செங்குக்கு. அந்த செங்கு சாகிறதுக்கு முன்னாடி என்ன பார்த்து இவனை பழி வாங்கணும், கேள்வி கேட்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் செத்தான்னு சொல்ல சீயோன் பாக்குறான். விட மாட்டேன், இவ்வளவு கேவலமானவனா ஃபெங்கு, ஃப்ரெண்டுக்கு யாராவது துரோகம் பண்ணுவாங்களா, இப்பவே போய் நான் அவனை கண்டுபிடிச்சு என்ன நாக்கு போடுகிற மாதிரி கேள்வி கேட்கிறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். சுஞ்சி இதை பாத்துட்டு இருக்கா. நானும் ஃபாலோ பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னு போய் பாத்துட்டு வரேன்னு கிளம்பிடுறா. அப்போ நேரா ஷீஷி உள்ள வரா. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, சியூன் நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாரு, நீங்க நேரா அந்த ஃபெங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சா சியூன் கிட்ட ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாலே போதும், ஆனா ஏன் இப்படி ஏத்தி விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்க ஷீஷிய பார்த்துட்டு நம்ம தங்களி பாக்குறான். சியூனுக்கு எதையும் சொல்லி அப்படியே செஞ்சா பிடிக்காது, அவனாவே செஞ்சாதான் பிடிக்கும், அதான் அப்படியே கொஞ்சமா மாத்தி பேசி விட்டு அவனை வேலை வாங்கிட்டு இருக்கேன். ஆனா நீ கேட்க வேண்டிய கேள்வி வேற இருக்கும்னு நினைச்சேன், என் கையில இருந்த காயம் தானாவே அரிச்சு, அது ஒரு அதிசயம், அதை பத்தி நீ கேட்கலையா அப்படின்னு கேட்க ஷீஷி பாக்குறா. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குள்ள ஏதாவது ரகசியம் இருக்கும், அதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தங்களி பாக்குறான், இப்ப இந்த போட்ல ஒன்னையும் என்னையும் தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஷீஷி கழுத்தை நெரிச்சு, எதுக்காக ஒன்னு அந்த லூயன் இருக்கானே அந்த கூட்டத்துல உயிரோட விட்டு ஏன் பக்கத்துல அனுப்பிச்சிருக்கணும், அது எதுக்காக, நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க ஷீஷி பாக்குறா. எனக்கு சத்தியமா தெரியாது எதுக்காக என்ன உயிரோட விட்டா, எதுக்காக உங்க பக்கத்துல இருக்கேன்னு எனக்கு நிஜமாவே புரியாது அப்படின்னு சொல்ல தங்களி பாக்குறான். சரி சரி சாரி அப்படின்னு சொல்றான். நீங்க சின்சியராவே சாரி கேட்கல, ஏன்னா நான் உங்களை மன்னிச்சாலும் சரி மன்னி காட்டியும் சரி உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, யார பத்தியும் கவலைப்படாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா செங்கோட மரணத்துல இருக்கிற இந்த விஷயத்த ஃபெங்குக்கும் அவனுக்கும் நடுவுல என்ன ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல நீங்க ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க, எனக்கு புரியலன்னு சொல்ல தங்களி பாக்குறான். நீ சாதாரணப்பட்ட ஆளே கிடையாது, இது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் அந்த லூயன் இருக்கான்ல என் பக்கத்துல அவன் அமுச்சு வச்சிட்டு இருக்கான், என் கூடவா உனக்கு தெரியும் அப்படின்னு தங்களி அவளை அங்கிருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க சீயூன் பறந்து போனான்ல, அவன் நேரா கிளம்பி போயிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு இந்த ஃபெங்க யாரோ காப்பாத்துறாங்க, அங்க போய் பாத்துட்டு இருக்கான். ஃபெங்குக்கு கோட்டெல்லாம் போத்தி விட்டு யாரோ காப்பாத்துறாங்க. பார்த்தா அந்த செங்குன்னு சொல்லிட்டு அந்த பறவை தலைவரோட பையன் செத்து போனான்ல, அந்த பறவை தலைவருக்கு கூடவே ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார்ல, அவர் தான் காப்பாத்துறாரு. சோ அவர் வந்து இந்த இடத்துக்கே வைஸ் மினிஸ்டர் மாதிரி. என்னப்பா ஆச்சு, தங்களி உன்னை காப்பாத்தி கூட்டு போனா, இங்க இருக்கு அப்படின்னு சொல்ல தங்களி என்னை ஏமாத்திட்டான், அவன் நம்ம செங்கோட மரணத்துல இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரையே பண்ணலன்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டு சாவுல என்ன மர்மம் இருக்கு நான் கண்டுபிடிச்சே ஆகணும், அதுக்கு என் உயிரே போனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே சீயூன் காதுல வாங்கிட்டு இருக்கான். சரிப்பா, என்கிட்ட சில கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அண்டர் வேர்ல்டு வரைய கனெக்ஷன் இருக்கு, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்க கண்டிப்பா ஒரு ஹெல்ப் வேணும், நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்கு சொல்ல, வா உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு இந்த ஆள் அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்து சீயூனுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிடுது, இவனை பார்த்தா ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண ஆள் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சுஞ்சியும் வந்துடுறா. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு, வா வா இதுல இன்னும் கொஞ்சம் ரகசியம் இருக்கும் போல போய் பார்க்கலாம் அப்படின்னு அவளையும் கூட்டு போயிட்டு இருக்கா. இங்க நம்ம தங்களி போட் எடுத்துட்டு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்க, எனக்கு ஷீஷன் டவர்ல இருந்து இந்த கேஸ் பத்தி கொஞ்சம் ஆதாரம் வந்தது, அத பத்தி நம்ம விசாரிக்கிறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஷீஷன் டவர்னு ஒரு புது டவரை பத்தி அங்க ஷீஷி பொண்ணுகிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம சீயூன் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு அந்த துணை தலைவரும் அதே மாதிரி
மாதிரி இந்த ஃபெங்கு எங்க இருக்காங்கன்னு பார்க்க ஒரு பெட்டர் பிளான் இருக்கு, அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு ஃபெங்கே இந்த துணை தலைவர் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். இங்க போட்ல இருந்து கீழே இறங்கி நம்ம தங்கிலியும் ஷீஷியும் ஒரு வீடு ஒண்ணுக்கு வந்துடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய இருட்டு மார்க்கெட் ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம சீயூன் வந்துட்டு இருக்கான் நம்ம சுன்ஜியோட சேர்ந்து. ஏன்னா ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க ஃபெங்கையும் அந்த துணை தலைவரையும். எல்லாருமே அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய கருப்பு கோட்டை போட்டு போறாங்க. ஏன்னா யாருக்கும் யாரையும் அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த இடம் உனக்கு என்னன்னு தெரியுமா, ஷீஷன் டவர்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்லி எந்த டவரை பத்தி சொன்னானோ அதே பத்தியே சீயூன் கேக்குறான். இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், உலகத்திலே இருக்கிறதுலே பெஸ்டான அசாசினேட், அதெல்லாம் அடுத்தவங்களை கொலை பண்ணுவாங்கல்ல ரகசியமா, அவங்க இருக்கிற இடம் இது. ஆனா அவங்க எல்லாம் ஃப்ளோட்டிங் சிட்டி அப்படின்னு மிதக்கிற நகரத்துல இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, இது உண்மையாவே மிதக்கிற நகரம் இருக்கிற இடம் தான். கரெக்டா ஒவ்வொரு மாசமும் இதே நாள் இதே நேரம் அந்த மிதக்கிற நகரம் கண்ணு முன்னாடி வரும் சீயூன் சொல்ல, எப்படியா ஒரு சிட்டி மிதக்கும் அப்படின்னு அங்க அப்பாவியா கேட்டுட்டு இருக்கான் நம்ம சுன்ஜியும். பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய சிட்டி ஒண்ணு அப்படியே மேல வருது. இத பார்த்துட்டு பயங்கரமா சுன்ஜி ஷாக் ஆயிடுறா. அதுக்கு போறதுக்காக நிறைய சவப்பெட்டியா தண்ணிக்குள்ள இறக்குறாங்க. அதுல படுத்துட்டு தான் உள்ள போணுமா. அதுல ஒண்ணுல ஃபெங்கு அந்த துணை தலைவர் அப்படின்னு வேற வேற இடத்துல இருந்து நிறைய ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் கிளம்பி உள்ள போறாங்க. அடுத்த ஷிஃப்ட்லயே நம்ம சீயூனும் போறான். சுன்ஜியும் ஒரு போட்ல படுத்துட்டு நேரா அந்த சவப்பெட்டியில படுத்துட்டு அந்த மிதக்கிற சிட்டிக்கு போயிட்டு இருக்கா. இந்த சிட்டிக்குள்ள போனாதான் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு. ஆமா, அந்த சிட்டிக்குள்ள போனாதான் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு தெரியும்ல, நீங்க ஏன் அங்க போகாம எங்க வந்திருக்கீங்க அப்படின்னு தங்கிலிய பார்த்து ஷீஷி கேட்டுட்டு இருக்கா. நான் அந்த இடத்துக்கு போயிட்டு இன்ஃபர்மேஷன் வாங்கணும், அப்பதான் அந்த கேஸ்ல இருந்து என்ன காப்பாத்திக்க முடியும்னு நினைச்சுதான் அவன் இருக்கான்ல, அதான் என் ஃப்ரெண்டா இருந்து எதிரியா மாறிட்டானே லூயன், அவன் பிளான் பண்ணான். அந்த பிளான் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபெங்க என்ன பாக்குறதுக்கு அமுச்சு வச்சான். அந்த பிளானும் நடக்கலன்னு இப்ப அவன் கன்ஃபியூஸ் ஆயிருப்பான். சோ இப்போ நான் கிட்டத்தட்ட வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் ஒரு வீட்டுக்குள்ள போறான். எந்த வீட்டுக்குள்ள நாங்க இருக்கோம் அப்படின்னு ஃபெங்கு சொன்னால அந்த வீட்டுக்குள்ள. இந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு சரி ஓகே, எனக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சிருச்சு, இந்த செங்கர் கால இறந்து போயிட்டான்ல அந்த பையன், ஃபெங்கர் கால அவன், இந்த ரெண்டு பேர்ல யாரு உண்மையை சொல்றாங்க நீ நினைக்கிற அப்படின்னு நம்ம ஷீஷியை பார்த்து கேட்க ஷீஷி சொல்லிட்டு இருக்கா. யார் வேணா போய் சொல்லுவாங்க, ஆனா சாகர நிலைமையில இருக்கிற ஒருத்தர் போய் சொல்ல மாட்டாரு. அப்ப செங்கு தான் வந்துட்டு சாகரத்துக்கு முன்னாடி ஃபெங்கு தான் மருந்து கொடுத்தான்னு சொன்னா, அப்ப அவன் சொன்னதுல போய் இருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா இந்த வீடுல அந்த செங்கு பையன் செத்து போயிட்டு அவன் தனியா அங்கிருந்து கிளம்பி போய் இத்தனை நாள் ஆகி கூட அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்னலாம் பண்ணாங்களோ அது எல்லா நினைவும் அப்படியே இருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த ஃபெங்கு இருக்கானே உண்மையான ஒரு ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கான், அவனும் போய் சொல்லிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியலன்னு ஷீஷி சொல்ல, நீ ரொம்ப ஒரு அறிவாளியான பொண்ணு, நீ சொல்றது உண்மைதான், ரெண்டு பேருமே போய் சொல்லல, அவங்களுக்குள்ள பயங்கரமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. நான் செங்கோட உடம்புக்குள்ள இந்த விஷத்தை எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அவன் உடம்புக்குள்ள இந்த விஷம் இருக்கிறத கண்டுபிடிச்சேன். ஆனா ஃபெங்கும் செங்கும் பாத்துக்கிட்டது 6 மாசத்துக்கு முன்னாடிதான். ஃபெங்குக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு செங்கோட உடம்புக்குள்ள இந்த கொடூரமான விஷம் இருக்கு, அதை கண்டினியூ பண்ணாதான் அவன் உடம்பு சரியா இருந்துட்டே இருக்கும், இல்லைன்னா செத்து போயிருவான்னு. அதனாலதான் யாருக்கும் தெரியாம ரகசியமா அந்த கோஸ்ட் பில்ல கொடுத்துட்டே இருந்திருக்கான். ஆனா அப்படி ஒரு தடவை அவன் கொடுக்கும் போது தெரியாதனமா செங்கு பார்த்துட்டு ஃபெங்கு தான் தனக்கு இதை கொடுத்துருக்கதா தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கான். எனக்கு சீஷன் டவர்ல இருந்து இந்த கேஸ பத்தி எதுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னு நான் யோசிச்சேன். ஆனா எதுவுமே தற்செயலா நடக்கல, எல்லாமே பிளான் அப்படின்னு சொல்ல. ஆனா செங்குக்கும் வந்துட்டு ஃபெங்குக்கும் நடுவுல எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் இருக்கு, தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு எதுக்காக இந்த இடத்த நீங்க பார்க்க வந்தீங்கன்னு கேட்க, தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஜஸ்ட் எல்லாமே என்னோட அசம்ஷன் மட்டும் தான், அதனாலதான் இங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்லி அங்க இருந்து கிளம்புறான். இதே நேரத்துல இந்த ஃப்ளோட்டிங் சிட்டி இருக்குல்ல, அந்த சிட்டிக்கு ஒரு ஹெட் ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கூப்பிடுறான். இந்த சிட்டிக்கான போர்ட்டர் அவனா. எல்லாம் முக்கியமானவங்க எல்லாம் ஏறிட்டாங்கல்ல, போய் வேலையை ஆரம்பின்னு சொல்ல அந்த போர்ட்டர் அங்க இருந்து கிளம்புறான். இதே நேரம் சுன்ஜி நேரா சீயூன் கூட உள்ள நுழைஞ்சிடுறா. என்னடா இது, இந்த இடம் இவ்வளவு மோசமா இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி கருப்பு துணி போட்டிருக்காங்க, யார் எங்க போறாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது, இது என்ன இடம்னு கேட்க, இது இந்த சிட்டியோட பிளாக் மார்க்கெட், எல்லாரும் இங்க உள்ள வரவங்களுக்கு வந்து போர்ட்டரை பாக்குறதுக்கு அனுமதி கிடைக்காது, எவ்வளவு காசு கொடுத்தாலும் கோட்டி கோட்டி கொடுத்தாலும் சரி அந்த அனுமதி கிடைக்காது. ஆனா இங்க வந்துட்டு சில பிளாக் மார்க்கெட்ல கிடைக்கிற பொருள் எல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்ல, பிளாக் மார்க்கெட்ல போர்ட்டரை பார்க்க அனுமதி கிடைக்காதுன்னு சொன்ன. ஆனா எப்படி உனக்கு அனுமதி கிடைக்கும், எதை நம்பி நீ இங்க வந்திருக்கன்னு கேட்க, இப்போ சொல்லிதான் ஆகணும், வேற வழியே இல்லைன்னு சீயூன் சொல்றான். என்னடா கதை அப்படின்னு சுன்ஜி கேட்க, எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா அப்படின்னு இவ ஷாக் ஆயிட்டு கேக்குறா. பொண்ணு யாருன்னு சொல்ல, பைசு தெரியும்ல, அந்த பொண்ணு தான் எனக்கு வந்து நிச்சயம் பண்ணப்பட்ட பொண்ணுன்னு சொல்ல, பைசுவா இருக்கிறதுலே ரொம்ப அழகான பொண்ணு அவளா அப்படின்னு கேட்க, அந்த அழகான பொண்ணு போயும் என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறான்னு பாக்குற மாதிரி இல்ல இருக்கு அப்படின்னு சீயூன் கேட்க ஆரம்பிக்க, சத்தியமா அப்படிதான் பாக்குறேன், உன்னை எப்படி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவா, அதுவும் பெரிய குடும்பத்து பொண்ணு, அவ எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா, அவங்க குடும்பத்துல எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு கேட்க, நீ கொஞ்ச நேரம் வாய மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு சீயூன் கத்த ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணோட அப்பாவை மிகப்பெரிய கஷ்டத்துல இருந்து நான் காப்பாத்தினேன், சோ நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு அவனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த குடும்பத்துல பெரிய அழிவு நடந்துருச்சு. ஆனா அந்த பைசூர்கால
அவங்களால அவ பாடியை கண்டுபிடிக்கவே இல்ல. அதனால அவ எங்கேயோ உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் அப்பதான் முதல் தடவையா இந்த ஃப்ளோட்டிங் சிட்டிக்கு வந்தேன். அப்படி வரும்போது எனக்கு கொஞ்சம் க்ளூ கிடைக்குமான்னு பார்த்தேன். ஆனா எனக்கு க்ளூ கிடைக்கல. என்னால அந்த காசையும் ஒரு கட்டத்துக்கு மேல கொடுக்க முடியல. சோ என்னையே இவங்க வாங்கிட்டாங்க. அப்புறம் தான் ஒரு தடவை தந்திர நரி தங்லி இருக்கானே அவன் வந்தான். அவன் என்ன இங்க இருந்து வாங்கிட்டு போயிட்டான். இந்த இடத்துல இருப்பாங்களா இல்ல தங்லி கூட இருப்பாங்களா? தங்லியே பரவாயில்ல தானே. அதான் நாங்க கிளம்பி வந்துட்டேன். இப்ப எனக்கு வேற வழியே இல்லாம மறுபடியும் இங்க என்ன தேடி வந்திருக்கேன். ஆனா என்னால சத்தியமா இங்க தாங்கிய முடியுமான்னு தெரியல. ஒருவேளை நான் பாத்துட்டா கண்டிப்பா அவங்க என்ன ஃபாலோ பண்ணி வருவாங்க அப்படின்னு ஜியூன் சொல்லிட்டு இருக்கான். ஜுன்ஜிக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இங்க தங்லி நேரா கிளம்பி ஷீஷியோட ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்னங்க யார் மேல தப்பு நமக்கு தெரியாது. இங்க என்ன க்ளூ கிடைக்கும்னு கேட்க நான் விசாரிச்சுதான் ஆகணும். சோ நான் உள்ள போயிட்டு இந்த ஃபுல் கேஸையும் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு அந்த நம்ம செங்கோட பறவை இருக்குல்ல அந்த பறவையை வர வச்சுட்டு நீ அதுல பறந்து போ அப்படின்னு ஷீஷியை அனுப்பிட்டு நம்ம தங்லி மட்டும் உள்ள குதிச்சிடுறான். குதிச்சாலும் மிதக்கிற மாதிரி ஒரு சிகப்பு நூல் வந்து அவனை காப்பாத்திட்டு இருக்க உள்ள தேடி போயிட்டே இருக்கான். இந்த கேஸ்ல அப்படி என்னதான் இருக்கு? யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தங்லி உள்ள போயிட்டு இருக்கான். இதே நேரம் இந்த போர்ட்டர் வந்துடுறாரு. யாரோட கேஸ்ட ஃபர்ஸ்ட் நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஃபெங் இருக்கான்ல அவன் பாக்குறான். ஏன் கேஸ் எனக்கு விசாரிக்கணும் அப்படின்னு. நீ என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்க என்னோட 10 வருஷ சுதந்திரத்தை அப்புறம் ரத்தத்தை கண்ணீர் துளிகளை கொடுக்குற அப்படின்னு சொல்ல அதுக்கு பதிலா நாங்க உனக்கு என்ன கொடுக்கணும்னு போர்ட்டர் கேக்குறான். எனக்கு உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியணும்னு சொல்ல சரி ஓகே இது என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு கையில போர்ட்டர் கையில இருக்கிற ஒரு கட்டையை தூக்கி போட ஆரம்பிக்க அந்த இடத்துல இருந்து திடீர்னு போர்ட்டர் மறைஞ்சு போயிடுறான். ஃபெங் பக்கத்துல வந்து நிக்கிறான். நீ கொடுத்த காசு பத்தலப்பா அதனால அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யாரோ வந்து நம்ம ஃபெங்க அட்டாக் பண்ணி கொல்றதுக்கு வராங்க. ஃபெங்கு கொஞ்சமா தள்ளி போயிட்டு யாருமே இல்லாத இடத்துல அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அட்டாக் பண்றது யாருன்னு பார்த்தா இந்த கூட்டு வந்தான்ல நம்ம ஃபெங்க ஒரு ஆளு பறவை தலைவரோட அந்த ஊரோட அசிஸ்டன்ட் சின்ன தலைவர் அவர்தான். வேகமா சண்டை போட்டுட்டு இருக்க எதுக்கியா நீ என்ன கூட்டு வந்து என் கூட சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஏண்டா அந்த ஆள் மட்டும் அங்க பையன் செத்து போனதுக்கு அப்புறமா அவனும் அந்த தங்களுக்கு தண்டனையை கொடுத்துட்டு செத்து போயிருப்பான். செத்து போயிருந்தான் அப்படின்னா நான் அந்த இடத்துக்கு தலைவனா இருப்பேன். என்னோட எத்தனை வருஷம் பிளான் நீ வந்ததால எல்லாமே கெட்டு போயிடுச்சு. அதனாலதான் உன்னை கொல்றதுக்கு முதல்ல சான்ஸ் வேணும் அப்படின்னு இந்த டவர் இருக்குல்ல அந்த டவருக்கு எக்கச்சக்கமா காசு கொடுத்து நான் உள்ள வந்திருக்கேன்டா. உன்னை யாரும் இங்க காப்பாத்த மாட்டாங்கடா அப்படின்னு அந்த துணை தலைவர் ஃபெங்க அட்டாக் பண்றான். இங்க நேரா உள்ள அந்த பள்ளத்தாக்குள்ள வந்துட்டு இருக்கும் போதே ஒரு பாடி ஒண்ணு இருக்கு. அந்த பாடியை பார்த்ததும் தங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஞாபகம் வர மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் தங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது போல. அந்த இடத்துக்கு நேரா அந்த லூயன் வந்துடுறான். அதான் தங்லியோட எதிரி. அவன் வந்துட்டு அதுவும் மாயமா தான் வரான். முழு உருவமா வரல. தங்லி பாத்தியா இந்த ஒரு சின்ன மாத்திரை இது ஒண்ணு இருந்தா போதும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் எதிரியா மாறிடுறாங்க. யாரால யாரும் காப்பாத்த முடியாது புரியுதுல தங்லி அப்படின்னு சொல்லிட்டு என்ன தேடி நீ வருவியா அப்படின்னு கேட்க நான் வருவேன் அப்படின்னு தங்லி மறுபடியும் மேல பறந்து போக ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பறவை மேல உட்காந்து ஷீஷி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.